மாதாக்களே. வணங்குகிறேன் பிதாவே. மாதாக்களே, தங்கள் அனைவரையும் பற்றிதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். புத்திரா குமாரா, எப்பொழுது நீ நட்சத்திர லோகத்தை விட்டு வந்தாயோ எங்கள் வாழ்க்கையே வீணாகிவிட்டது. நீ இல்லாத வாழ்க்கையை எங்களால் எண்ணிக்கூட பார்க்க முடியவில்லை. ஆம் புத்திரா, நீதான் எங்கள் மனதில் தாய்மை உணர்வை அதிகமாக்கினாய். நீ எங்களது உயிர் குமாரா. புத்திரா, நீ எங்களோடு நட்சத்திர லோகத்திற்கு வந்துவிடு. ஆம் புத்திரா, நீ இல்லாமல் எங்கள் வாழ்வே களை இழந்து விட்டது. நீ இல்லாமல் எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது புத்திரா. மாதாக்களே, நான் நட்சத்திர லோகம் திரும்பி வருவது முடியாத காரியம். ஏன் புத்திரா? ஏனென்றால் நான் தங்களுக்கு அளித்த வாக்கை பூர்த்தி செய்யும் பாக்கியம் சிவனின் கருணையால் கிடைத்திருக்கிறது. என்ன வாக்கது? மாதா, தங்களிடம் கற்ற கலையை நான் செய்து காட்ட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் அல்லவா? ஆம் புத்திரா. நான் சகல லோகத்தின் நன்மைக்காக அந்த அசுர வீரர்களுடன் போரிடும் போது, அந்த துஷ்ட தாரகாசுரனை வதம் செய்யும் பொழுது தங்கள் வாக்கை நிறைவேற்றுவேன் மாதா. அதற்கு நாங்கள் என்ன செய்வது புத்திரா? நீ இல்லாமல் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? மாதா, எனக்கு நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீர்கள், அடுத்தவர் துன்பப்படும் போது அந்த துன்பத்தை போக்கும் போது நம் மனம் முழுமையான பக்தியில் இருக்க வேண்டும் என்று. மாதாக்களே, தாங்கள் தங்கள் மனதை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மற்றும் தேவாதி தேவர் மகாதேவன் சிவனின் பக்தியில் ஈடுபடுத்துங்கள். நான் 6 மாதாக்களுக்கும் புத்திரன். என்னுடைய இந்த 6 முகம் தங்களுக்கு காட்சி அளிக்கவே வந்தது. ஆறுமுக குமாரனுக்கு, 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 ஆறுமுக குமாரனுக்கு. மாதாக்களே, தாங்கள் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது கைலாயத்திற்கு வாருங்கள். ஆனால் என்னை நட்சத்திர லோகத்திற்கு அழைக்காதீர்கள். நாங்கள் மிகுந்த கவலையோடு தான் இங்கு வந்தோம். ஆனால் உன்னுடைய ஆறுமுக தரிசனத்திற்கு பிறகு எங்கள் மனம் தெளிவு பெற்றுவிட்டது. புத்திரா, சிவனின் எண்ணப்படி நீ இந்த சராசரத்தின் நன்மைக்காக இந்த அவதாரத்தை எடுத்திருக்கிறாய். நாங்கள் இனி உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டோம். நாங்கள் உன்னுடைய ஆணையை கேட்டு எங்களின் மீதி வாழ்க்கையை மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மற்றும் தேவாதி தேவன் மகாதேவனை பூஜை செய்து கழித்து விடுவோம். நாங்கள் கற்றுத்தந்த கலையை வைத்து நீ இந்த சராசரத்தின் நன்மைக்காக என்றும் பாடுபட்டு வா. இது என்னுடைய ஆசீர்வாதம். துஷ்ட சக்திகள் உன் பெயரை கேட்டாலே விலகி ஓடிவிடும். இது என்னுடைய ஆசீர்வாதம். எம்பெருமானே, தங்கள் மகா தயவின் காரணமாக இன்று நாங்கள் எங்கள் புத்திரன் குமாரனின் திவ்ய ஸ்வரூபத்தை தரிசனம் செய்தோம். இப்பொழுது எங்கள் வாழ்வு முழுமையடைந்தது. எங்களுக்கு விடை கொடுங்கள். உங்கள் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும்.
சக்தி சொரூபமான தேவி பார்வதி, நீ இப்படி சோகத்தோடும் கவலையோடும் இருப்பது நன்றாக இல்லை. சக்தி, நீ இப்பொழுது... ஆம் பார்வதி, எப்பொழுது சக்தி சொரூபமான தேவி பார்வதி மனதில் கவலையோடு சோர்ந்திருக்கிறாளோ அவளை சந்தோஷப்படுத்துவது சக்தியின் கடமையாயிற்றே. பார்வதி, புத்திரன் விவகாரத்தில் நீ இப்படி கவலைப்பட்டு வேதனைப்படுவது நன்றாக இல்லையே தேவி. நீ ஜெகன் மாதா. உன்னுடைய சுவாமி சிவன் உன்னிடம் எத்தனை முறை இந்த சத்தியத்தை பற்றி எடுத்து கூறியிருக்கிறார். இருந்தும் கார்த்திகேயன் விவகாரத்தில் இதுவரை எந்த விவகாரத்தை பற்றி கூறுகிறாய் நீ? சக்தி, சிவபுத்திரன் என்னுடைய புத்திரனாக இல்லையே. கார்த்திகை பெண்கள் 6 மாதாக்களின் புத்திரனாயிற்றே. அவன் பெயரில் கூட அவர்கள் இருக்கிறார்களே. இன்று அவன் ஆறுமுக தரிசனத்தை தந்து நான் நினைப்பது உண்மை என்று நிரூபித்து விட்டானே. கூறுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லைதான். இருந்தும் இப்பொழுது கூறித்தான் ஆக வேண்டும். தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? பார்வதி, குமாரன் கார்த்திகேயனை கார்த்திகை பெண்கள் காண வந்ததும் இன்று உன் மனதில் பொறாமை எனும் தீ பற்றி எரிந்ததல்லவா? இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் துக்கம் அதிகமாயிற்று. அந்த புத்திரன் மீது முழு அதிகாரம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே. காரணமின்றி தாங்கள் சிரிப்பது ஏன் சக்தி? என் சிரிப்பிற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அர்த்தம் பார்த்து கொண்டே இருந்தேன். உன் துக்கத்தின் காரணமாக சக்தி சொரூபமான தேவி பார்வதிக்கு ஞாபக சக்தி கூட குறைந்து விட்டதே. சக்தி, என்னை அவமரியாதையாக பேசி வருத்தப்பட வைக்கத்தான் தாங்கள் இன்று வந்தீர்களா? இல்லை பார்வதி, நான் உன் கவலையை போக்குவதற்காகத்தான் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன். ஆனால் இதுவரை தாங்கள் என்னிடம் இப்படி பேசியதே இல்லையே. ஏன் தெரியுமா? ஏன் என்றால் நான் உன்னை இத்தனை கவலையோடும் நிராசையோடும் நோக்கியதே இல்லை. சக்தி, உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நான் ஆத்மார்த்தமாக ஜென்மமாக மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை புத்திர ரூபத்தில் பார்க்க ஆவலோடு இருக்கிறேன். சதி ஜென்மத்தில் என்னுடைய ஆவல் நிறைவேறாமல் போய்விட்டது. பார்வதி ஜென்மத்தில் புத்திரன் கிடைத்தாலும் பாலுட்டி சீராட்டி வளர்க்கும் அதிகாரம் எனக்கு கிடைக்கவில்லையே. பார்வதி, நான் சிரித்ததற்கு காரணம் உன் மனதில் இருக்கும் இந்த பொறாமை என்னென்றான். அதனால் கூறுகிறேன், இந்த சம்பவத்தை நீ மறந்துவிட. மகாதேவன் சிவனும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரும் உனக்கு ஆறுதல் கூறுவார்கள். எனக்கு இதுவரை யாரும் ஆறுதல் கூறியதாக தெரியவில்லை. ஏன் மகாதேவன் கூறியதில்லையா? அவர்தானே குமாரன் கார்த்திகேயனுக்கு உன்னை மாதாவாக்கி சந்தோஷப்படுத்தினார். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் உனக்கு புத்திர ரூபத்தில் அவதாரம் எடுக்க போகும் சம்பவமும் நடக்கப் போகிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை பார்வதி. எப்பொழுது உன்னுடைய ஜென்மாந்திர ஆசை நிறைவேறப் போகிறதோ அப்பொழுது ஒன்றல்ல 2 புத்திரர்களுக்கு நீ மாதாவாகி விடுவாய். சத்தியமாக, பரம சத்தியமாக. மாதா, தாங்கள் தனியாக நின்று பேசிக் கொண்டிருந்தீர்களே, யாரிடம்? அப்படி இருந்தால் அவர்கள் எனக்கு தெரியவில்லையே. அவர்கள்தான் சக்தி மாதா புத்ரா. நான் எப்பொழுது மன வருத்தப்படுகிறேனோ அப்பொழுது எனக்கு தரிசனம் தந்து என் வேதனையை போக்கி விடுவார். தாங்கள் ஏன் மன வருத்தம் கொண்டீர்கள்? நான் இருப்பதை மறந்து விட்டீர்களா? இல்லை புத்திரா, உன்னை மறப்பது என்ற எண்ணமே எனக்கு வராது. உன்னை வளர்க்க முடியவில்லையே, அந்த விஷயம்தான் எனக்கு வருத்தத்தை தந்தது. ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? என்ன காரணம்? அந்த காரணத்தை கூறினால் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத. சக்தி மாதா தங்களுக்கு ஊக்கம் அளித்து உற்சாகம் அடைய செய்து விட்டாரா? ஆம் புத்திரா. மாதா, என் மனம் வருத்தம் அடையும் போதும் உங்கள் சக்தி மாதா என் மனதையும் உற்சாகம் அடைய வைப்பாரா? அவர் எனக்கும் தரிசனம் தருவாரா? அவசியம் புத்திரா. சக்தி மாதா இந்த லோகத்தில் உள்ள அனைவருக்கும் மாதா. அவர் யார் கவலைப்பட்டாலும் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருவார். வேதனை கவலை வரும் பொழுது நானும் அவரை நோக்கி வேண்ட வேண்டுமா? அந்த நிலை உனக்கு வரவே வராது. பிதா சிவனும் நானும் இருக்கும் பொழுது எப்படி உனக்கு வருத்தமோ கவலையோ வரும்? நிச்சயம் வராதே. குமாரா கார்த்திகேயா, என்னிடம் உண்மையை கூறு. நீ என்னுடைய புத்திரனா இல்லை கார்த்திகை பெண்களின் புத்திரனா? மாதா, நான் தங்களுக்கும் புத்திரன் அவர்களுக்கும் தான்.
இப்பொழுதுதானே கூறினீர்கள் நான் சக்தி மாதாவிற்கும் புத்திரன் என்று. எப்படி சக்தி மாதா அனைவருக்கும் மாதாவாக இருக்கிறாரோ அதைப்போல் நான் அனைத்து மாதாக்களுக்கும் புத்திரன். நான் அனைவரும் மீதும் பாசமாக இருக்கிறேன் மாதா. ஒரு கேள்வி கேட்கலாமா மாதா? கேள் புத்திரா. நீங்கள் என் மீது மிகுந்த பாசம் வைத்துள்ளீர்கள் அல்லவா? ஆம் புத்திரா. மாதா புத்திரன் மீது வைத்திருக்கும் பாசத்தை வார்த்தையால் கூறுவது முடியாத காரியம். மாதா, சிவனை பற்றிய கதையை தெரிந்து கொள்ளலாமா? எல்லோரும் சிவபுத்திரன் என்கிறார்கள். எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியவில்லையே. பிதாவை பற்றிய விஷயத்தை எனக்கு இப்பொழுதே கூறுங்கள். சிவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன் மனதில் எப்படி ஆசை வந்தது? மாதா, நான் நட்சத்திர லோகத்தில் இருக்கும் பொழுது எனது கார்த்திகை மாதாக்கள் எனக்கு தினமும் கதை கூறுவார்கள். பகவான் சிவனின் நாமத்தை கேட்டதிலிருந்தே என் மனம் அவரை பற்றிய கதையை கேட்க ஆவலாக இருந்தது. சிவ நாமமே அப்படித்தான் புத்திரா. அவர் அனைவரையும் கவர்ந்து விடுவார். அனைவருக்கும் மங்களத்தை தருவார். சராசரத்தின் நலனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்வார். கூறு புத்திரா, மங்களம் தரும் சிவனை பற்றி நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? மாதா, தாங்களும் பிதாவும் எப்படி சந்தித்தீர்கள்? புத்திர கார்த்திகேயா, என்னுடைய ஜென்மம் பூலோகத்தில் இருக்கும் இமாலய அரசன் பர்வதராஜாவின் அரண்மனையில் உருவானது. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆணைப்படி என் மனம் மங்களநாதன் சிவபெருமான் மேல் அன்பு வைத்தது. எப்படி அது? ஒருமுறை தேவரிஷி நாரதர் இமாலயத்திற்கு வந்திருந்தார். அப்பொழுது அவர் என் கைகளை பார்த்து அவர் கூறினார், மகாராணி மேனா, தங்களின் புத்திரி தேவி பார்வதி மிகுந்த சௌபாகியம் வாய்ந்தவர். இவரது பதி அண்ட சராசரத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தவர், திவ்யமானவர், ஒளி கொண்டவர். அவர் ஒரு பரம ஞானி கூட. தாங்கள் புகழ்ந்து கூறும் அளவிற்கு அந்த வரன் யாராக இருக்கும் தேவரிஷி? பர்வத மகாராஜா, அவர் ஒரு விசித்திர வேஷதாரி, யோகத்திற்கும் தியானத்திற்கும் நிலையானவர். அவரை அடைவதற்கு நிச்சயம் பார்வதி மிகுந்த பரீட்சைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் ஆராதனையை செய்ய ஆரம்பித்தேன். புத்ரா, ஸ்ரீ மகா கணேசரின் மூலம் தேவாதி தேவனை பற்றி தெரிந்து கொண்டு என் மனம் அவரை பற்றி கொண்டது. அப்பொழுதே என் மனம் நிச்சயித்து விட்டது, என் ஜென்மம் முழுவதும் சிவபெருமானுக்கே சமர்ப்பிப்பதென்று. புத்ரா கார்த்திகேயா, இப்படித்தான் சராசரத்தில் சிறந்த சர்வசிரேஷ்ட சக்தி வாய்ந்த திவ்ய தேஜஸ்வி, யோகத்திற்கும் வைராகியத்திற்கும் மூர்த்தியாக விளங்கும் பரமஞானி சிவனை நான் அடைந்தேன். வணங்குகிறேன் மாதா. மாதா, தங்களின் ஆனந்தத்தை பார்த்து, தாய்மையின் பரிவை பார்த்து என் மனம் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறது. உண்மையை கூறினால் என் மனதில் சகோதரன் கார்த்திகேயன் மீது தாங்கள் காட்டும் பாசம் மகிழ்ச்சி அளிக்கிறது. என் எண்ணத்தை நிறைவு செய்யுங்கள் சர்வேஸ்வரா. என்னை மாதாவாக்கி தங்களை வளர்க்கும் சௌபாகியத்தை அழியுங்கள். நான் தான் சௌபாக்கியம் செய்திருக்க வேண்டும் மாதா. நான் தங்களை விட்டு நீண்ட நாள் விலகி இருக்கப் போவதில்லை. சீக்கிரமே நான் தங்களது இன்னொரு புத்திரன் ரூபத்தில் அவதாரம் எடுக்கப் போகிறேன். அப்பொழுது தாங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் சமயம் நெருங்கிவிட்டதா சர்வேஸ்வரா? நெருங்கிவிட்டது மாதா. இப்பொழுது என்னுடைய, தங்களுடைய, அதாவது நம் இருவரின் எண்ணமும் நிறைவேறப் போகிறது. அதன் பிறகு தாங்கள் என்னிடம் சராசரத்தில் இருக்கும் மற்ற மாதாக்களைப் போல அன்பு செலுத்தலாம். தங்களுடைய ஜென்ம ஜென்மமாக இருக்கும் அபிலாஷைகள் முழுமையடையும். மூலப்பொருள் மகா கணேஷா, தாங்கள் கூறுவது சத்தியம்தானா? ஆம் மாதா, பரம சத்தியம். இந்த விசாலமான கைலாயத்தில் சகோதரன் மட்டும் தனியாக இருக்கிறானே, அவனுடன் விளையாடுவதற்கு அவனுக்கு ஒரு சகோதரன் தேவை அல்லவா? சகோதரன் கார்த்திகேயன் விளையாட அழைக்கும் குரல் என்னை விரைவில் அவதாரம் எடுக்க எண்ண வைக்கிறது. கவலையின்றி இருங்கள் மாதா, நான் சீக்கிரமே அவதாரம் எடுத்து வருவேன்.
சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். மகாதேவா, தாங்கள் அசுரர்களின் குலதெய்வம். நான் எவ்வளவு எடுத்து கூறியும் அசுரமாதா திதி மற்றும் அவர்கள் பௌத்திரன் தாரகாசுரன் மனதில் தங்கள் மீது பயங்கர விரோதம் உள்ளது. காரணம், பிரம்மதேவன் அளித்த வரத்தின்படி தாரகாசுரன் வதம் சிவபுத்திரன் கார்த்திகேயன் மூலம் நடைபெறும். இந்த உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாரகாசுரனின் நடவடிக்கை மூலமாக அசுர இனத்திற்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தாங்கள் திதி மற்றும் தாரகாசுரன் மனதில் இருக்கும் சிவன் துவேஷத்தை போக்குங்கள். அவர்களின் இருவர் மனதை மாற்றி தங்கள் மீது பக்தி ஏற்படும்படி தாங்கள் தான் செய்ய வேண்டும். தங்களின் மகா கருணையின் மூலம் தாரகாசுரன் அவசியம் மன்னிக்கப்படுவான். மன்னிப்பு மன்னிப்பு இதுவரை இந்த தாரகாசுரன் யாரிடமும் கேட்டதே இல்லை. அசுரமதா, அந்த துஷ்ட சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் பௌத்திரன் தாரகாசுரன் உயர்வை பொறுக்காமல் சதி செய்கிறார்கள். பொறுங்கள், இன்னும் சிறிது காலத்திற்குள் அவர்கள் அனைவரும் உங்கள் காலடியில் வந்து விழுந்து விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள். பௌத்திர தாரகாசுரா, எனக்கு உன் பேச்சிலும் உன்னுடைய வீரத்திலும் உன்னுடைய வீரியத்திலும் பயங்கர சக்தியிலும் முழு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. விரைவிலே சராசரத்தின் சக்திகள், மகா சக்திகள், 3 உலகத்தின் சுவாமியான தாரகாசுரனுக்கு வாழ்த்து கூறுவதற்காக வரத்தான் போகிறது. நானே சகலமும். மாதா, அவன் எவ்வளவு தைரியமாக இருக்கிறான். இந்த சராசரத்தில் அவன் தனி ஆளாக அசுர சாம்ராஜ்யத்தையே அமைத்து விட்டான். அசுர மாதா திதி இந்த முழு சராசரத்திற்கே தனி மாதாவாக விளங்குவார். வரம் பெற்ற தாரகாசுர, உன்னுடைய மாதா வராங்கியின் இந்த எண்ணத்தை முழுமையடைய செய்ய எண்ணமில்லையா என்ன? ஏன் அப்படி கேட்கிறீர்கள் அசுரமாதா? அந்த எண்ணத்தை முழுமையடைய செய்வது சொர்க்காதிபதி தாரகாசூரனின் தர்மம் மட்டுமல்ல, செய்ய வேண்டிய கடமையும் கூட. அது இருக்கட்டும். உன் மாதா வராங்கியின் இந்த எண்ணம் முழுமையடைய செய்வதற்காக இதுவரை நீ என்ன செய்திருக்கிறாய்? நிறைய செய்திருக்கிறேன் அசுரமாதா, நிறைய முயற்சிகள் செய்திருக்கிறேன். இருந்தும் என்னுடைய முயற்சி இன்னும் முழுமையடையவில்லை. அந்த சிவபுத்திரன் கார்த்திகேயனின் வதத்தை சொர்க்காதிபதி தாரகாசூரன் தன்னுடைய சக்திகளை கொண்டு தானே தனியாக செய்வான். உண்மைதான், உண்மைதான் பௌத்திர தாரகாசுரா. என்று நீ சிவபுத்திரன் தாரகாசுரனை வதம் செய்கிறாயோ அன்றே இந்த சராசரமே உன்னுடைய பாதத்தின் கீழே வந்து விழுந்துவிடும் என்று எனக்கு தெரியும். இருந்தும் என்ன அசுரமாதா? சிவபுத்திரன் கார்த்திகேயனை வதம் செய்வது உண்மையிலேயே சாதாரண காரியம் இல்லை தாரகாசுரா. கூறாதீர்கள் அசுரமாதா திதி. தாங்கள் மகாபலி தாரகாசூரன் மீது நம்பிக்கை வைத்து இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது அவனை அவமானப்படுத்தி விட்டீர்கள். இது அவமானமில்லை தாரகாசுரா. நான் கூறுவது உன்னுடைய மாதா வராங்கியின் எண்ணத்தை நீ நிறைவேற்றுவதற்கான யோசனைதான். யோசனை. அர்த்தம் சிவபுத்திரன் கார்த்திகேயனை காக்க மகா சக்திகள் இருப்பதோடு அல்லாமல் பிரம்மனின் வாக்கும் இருக்கிறதே. பிரம்ம வாக்கு என்றும் பொய்க்காது. இருந்தும் என் ஆசீர்வாதம் மற்றும் நீ வரத்தின் மூலம் பெற்ற சக்திகளின் உதவியோடு பிரம்ம வாக்கை பொய்யாக்கி காட்ட வேண்டும். தாங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் அசுரமாதா. இந்த சராசரத்தில் பிரம்ம வாக்கியத்தை மாற்றி காட்டுகிறேன். நான் மாற்றியே தீருவேன். இருந்தாலும் அதற்கு உனக்கு பாதாளத்தில் இருக்கும் அசுர சேனைகளின் உதவி தேவைப்படும். எதற்காக அவர்கள்? அலட்சியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை தாரகாசுரா. பாதாளத்தின் இருளில் இருக்கும் அதிபயங்கரமான அசுர சக்தியை எப்பொழுதும் நீ குறைவாக எடை போடாதே. இந்த காரியத்திற்கு அசுரகுரு உனக்கு மார்க்கம் காண்பித்து உதவி செய்ய இருக்கிறார். வேண்டாம் அசுரமாதா. எனக்கு அந்த கபட ரிஷி சுக்கராச்சாரியாரின் மேல் என்றுமே நம்பிக்கை இல்லை.
அசுர இனத்தின் பெருமையையும் கௌரவத்தையும் குலைப்பதற்காகவே தினமும் அவர் சிவனை ஆராதனை செய்து வருகிறார். எனக்கு நம்பிக்கை இல்லை. சிவபுத்திரன் கார்த்திகேயனுக்கு விரோதமாக செயல்படும் எனக்கு அவர் ஒருபோதும் உதவ மாட்டார். அசுரமாதா, நீ கவலைப்பட வேண்டாம் தாரகாசுரா. நான் ஆணையிடுகிறேன். அசுரகுரு சுக்ராச்சாரி அசுர இனத்திற்கு உதவி செய்வதற்கு அவசியம் வர வேண்டும். அசுரகுரு சுக்ராச்சாரியாரே, அசுரகுருவின் கடவை நிறைவேற்ற வாருங்கள். எனது பௌத்திரன் தாரகாசுரனுக்கு உதவி செய்ய தாங்கள் பாதாளத்தில் இருக்கும் அசுர சேனையை உடனே வரவழையுங்கள். தாரகாசுரா, செல். சுக்ராச்சாரியாரை உனக்கு உதவி செய்யும்படி போய் கேட்டுக்கொள். அப்படியே ஆகட்டும் அசுரமாதா, அப்படியே ஆகட்டும். நான் அந்த கபட ரிஷி சுக்ராச்சாரியாரை நமக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை அவர் மறுக்க மாட்டார். நானே சகலமும், நானே சகலமும். தாங்கள் கவலையின்றி இருங்கள் சிவபெருமானே. அசுரகுரு சுக்ராச்சாரி அசுரகுரு ஆனது முதல் சிவபக்தன் என்ற கடமையிலிருந்து தவறாமல் இருக்கிறேன். இந்த சராசரத்தில் எந்த ஒரு சக்தியும் சிவனுக்கு விரோதமாக நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நானே சகலமும் சுக்ராச்சாரியாரே, நானே சகலமும். என்னை பார்த்து பிரமித்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது பாதாளத்தில் இருக்கும் அசுரர்களை உடனே என் உதவிக்கு வர சொல்லி ஆணையிடுங்கள். அதுவும் அந்த ஆணையை தாங்கள் இப்பொழுதே இட வேண்டும். எதற்காக இங்கு நீ வந்திருக்கிறாய் தாரகாசூரா? என்ன கேள்வி இது? தாங்கள் கபட ரிஷி என்று எனக்கு முன்பே நன்றாக தெரியும். அதை போலவே நீங்கள் எதிரான வார்த்தையை பேசுகிறீர் சுக்ராச்சாரியாரே. தங்களுக்கு அசுர மாதாவின் குரல் கேட்கவில்லையா என்ன? அதை கேட்ட பிறகும் கூட இங்கு அமர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தாரகாசுரா, சுக்ராச்சாரியாரே, உண்மையை கூறியவுடன் உங்களுக்கு கோபம் வருகிறதா? இந்த ஆணவம்தான் இப்பொழுது உன்னை வீணட்டுழியங்கள் செய்ய வைத்து மரணத்தின் முன் நிற்க வைத்திருக்கிறது. அப்படி இருக்கும் நிலைமையில் மென்மேலும் உனக்கு கஷ்டங்களை தர நான் விரும்பவில்லை. சுக்ராச்சாரியாரே, உனக்கு வேண்டிய சக்தியை உன்னாலேயே பெற்றுக்கொள்ள முடியும் என்றாயே. நானே சகலமும். என்னை எதிர்த்து பேசுவதன் விளைவு நன்றாக இருக்காது சுக்ராச்சாரியாரே. சிவன் மீது பக்தி இருப்பவர்கள் விளைவுகளின் நன்மை தீமை பற்றி பயப்பட மாட்டார்கள் தாரகாசுரா. நான் உன் பிதாவின் மாதா அசுரமாதா திதியின் குரலை கேட்டேன். ஆனால் நான் அதற்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் தான் தாங்கள் அசுர குருவாக இருந்தும் கூட அசுர எதிரியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இருந்தும் சொர்க்காதிபதி தங்களின் இந்த தீய செயலையும் அதன் விளைவையும் என்றும் மன்னிக்க மாட்டான் சுக்ராச்சாரியாரே. நீ உனது குரோதத்திற்கும் தீய செயலுக்கும் மன்னிப்பு கேட்டேயாக வேண்டும் தாரகாசுரா. அசுரமாதா திதியின் ஆணையை நான் மீறி உனக்கு உதவி செய்ய மறுக்கும் காரணத்தை நீ தெரிந்து கொள். நானே சகலமும். கூறுங்கள் சுக்ராச்சாரியாரே, கூறுங்கள். இன்று சொர்க்காதிபதி மூவுலகத்தின் சுவாமி அசுர அரசன் தாரகாசூரன் நானே உங்கள் கபட நாடகத்தை கேட்க வந்திருக்கிறேன். கூறுங்கள் சுக்ராச்சாரியாரே. தாரகாசுரா, சிவபுத்திரரின் ஜனனம் உன்னை மரணத்தை சந்திக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கு ஆளாக்கிவிட்டது. அசுரமாதா திதியின் அபய குரலை கேட்டால் கூட, நான் அந்த பாதாளவாசி அசுரர்களுக்கு குரல் கொடுத்தால் கூட உனது குற்றம் எப்படியும் உன்னை சிவபுத்திரன் மூலம் வதம் செய்யத்தான் போகிறது. நீ செய்யும் பாவங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நானே சகலமும். உண்மையை கூறுங்கள் சுக்ராச்சாரியாரே. நீங்கள் சிவபுத்திரன் மற்றும் நீங்கள் ஆராதனை செய்யும் சிவனை விரோதித்துக் கொள்ள விரும்பவில்லை, அதானே உண்மை? உன்னுடைய எண்ணத்தில் நீ அப்படி எண்ணினால் அதுவே உண்மையாகிவிடும். உண்மையும் அதுதான் தாரகாசுரா. நான் சிவனை ஒருபோதும் விரோதித்துக் கொள்ள மாட்டேன். ஏனென்றால் சிவனை விரோதிக்கும் உனக்கு ஏற்பட போவது அழிவு. இதற்கு மேலும் கபட நாடகம் தொடர வேண்டாம் சுக்ராச்சாரியாரே. நீங்கள் அசுரகுரு பதவியை தியாகம் செய்யுங்கள். கைலாயத்திற்கு சென்று சிவனின் பாதத்தில் அமர்ந்து சிவபுத்திரனுக்கு சேவை செய்யுங்கள். ஏனென்றால் தாங்கள் அசுரகுரு பதவிக்கு தகுதியானவர் அல்ல. உங்களால் இந்த சொர்க்காதிபதி தாரகாசூரனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை. அசுரகுருவின் பதவி எனக்கு உன்னுடைய கருணையால் கிடைக்கவில்லை தாரகாசுரா. நீ செய்யும் செயல்களும் நம் இனத்திற்கு உன்னை நல்லவனாக காட்டவில்லை.
உன்னை மகிழ்விக்க நான் எந்த தவறையும் செய்ய விரும்பவில்லை. இப்பொழுது உன் உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்ற கவலை அவ்வப்பொழுது என்னை வந்து வாட்டுகிறது. அந்த பகவான் சிவன்தான் உனக்கு நல்ல புத்தியை தர வேண்டும். நீ மகா காலன் முன் நிற்கும் பிரச்சனையை விட்டுவிட்டு சிவன் முன் நின்று அந்த சிவனை துதி செய். சிவன் 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 சிவன். இது நல்லதல்ல சுக்கிராச்சாரியாரே. சிவபுத்திரனோடு விடாமல் இந்த சொர்க்காதிபதி தாரகாசூரனின் கோபம் தாங்கள் ஆராதனை செய்யும் சிவனின் மீதும் படரப் போகிறது. விநாச காலே விபரீத புத்தி. சிவ 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 சிவா. எம்பெருமானே மகாதேவா, இந்த மூட புத்தி உள்ள தாரகாசூரன் செய்யும் செயலை மன்னித்து விடுங்கள். சிவன் சிவன் ஒரு நாள் வரத்தான் போகிறது சுக்கிராச்சாரியாரே. அன்று நீங்கள் வணங்கும் ஜடாதாரி சிவனும் கூட சொர்க்காதிபதி தாரகாசூரனை வந்து வாழ்த்தத்தான் போகிறார். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே நம்பிக்கை இல்லை. நீங்கள் அசுர இனத்தின் கௌரவத்தை உயர்த்துபவரே அல்ல. அசுர மாதா திதி என்னை கேட்டுக்கொண்டதால் தான் நான் இன்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன் சுக்கிராச்சாரியாரே. அசுர மாதாவின் ஆணையை, என்னுடைய வேண்டுகோளை மீறியதன் விளைவை விரைவிலேயே நீங்கள் அனுபவிக்க நேரிடும் சுக்கிராச்சாரியாரே. நானே சகலமும் நானே சகலமும் நானே சகலமும் சுக்கிராச்சாரியாரே. சிவ 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 சிவ.
கண்களை தர தேவராஜேந்திரா. தேவி சசி, உங்கள் தவத்தை நான் மெச்சினேன். உங்களின் நிரந்தர ஆராதனையை கண்டு நான் மகிழ்வுற்றேன். ஓம் நம சிவாய. ஜெய ஜெய சிவசங்கரா. ஜெய ஜெய எம்பெருமான் மகாதேவா. தேவாதி தேவா பகவானே, எம்பெருமானே, என் குற்றங்களை மன்னித்து விடுங்கள். தேவராஜா, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்தாயோ அப்பொழுதே மன்னிப்பு கிடைத்து விட்டது. இனி நீ மனம் வருந்த தேவையில்லை. தேவராஜா, இனி நீ சராசரத்தின் நிம்மதி நன்மையை காக்கும் வழியில் உன் முயற்சியை செய். மகாதேவா, உன் மனதில் ஏற்படும் குழப்பங்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ தேவர்களின் ரிஷி. நாரதரின் உதவியை பெற்றுக்கொண்டு மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர், வைகுண்டபதி ஸ்ரீ விஷ்ணு மற்றும் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவரின் கருணையை பெறுங்கள். அதன் மூலம் துஷ்டன் தாரகாசுரனின் வதம் சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயனின் கரங்களால் அவசியம் நடைபெறும். உங்கள் இருவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஜெய ஜெய சிவசங்கரா. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. தேவரிஷி நாரதருக்கு, தேவரிஷி நாரதருக்கு. பிரம்மதேவனின் மானசபுத்திரன், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் பரமபக்தன், பகவானின் பக்திக்கு ஆதாரமாக பகவான் சிவனின் நம்பிக்கைக்கு உரியவரான தேவரிஷி நாரதருக்கு, தேவரிஷி நாரதருக்கு. நாராயண நாராயண. ஜெய் ஸ்ரீ மகா கணேசாய நம. தேவராஜா, தங்கள் அனைவரையும் இவ்வாறு உற்சாகத்தோடு பார்ப்பதை என்னால் நம்பவே முடியவில்லையே. தாங்கள் என்னை துதிப்பதன் காரணம் என்ன? தேவரிஷி, அனைவரும் வாழ்வதற்கு வழி செய்பவர் தாங்கள். அதனால்தான் நான் தங்களை வாழ்த்துகிறேன். இதை தவிர எங்களால் என்ன நன்றி கடன் செலுத்த முடியும்? நாராயண நாராயண. தேவரிஷி, நீண்ட காலங்களுக்கு பிறகு தங்களது மங்கள தரிசனம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் எங்களது மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்த தங்களை வாழ்த்தப் போகிறோம். தேவரிஷி, தேவர்கள் எங்களுக்கு எப்பொழுதும் நன்மையே நினைத்து மார்க்கம் காட்டுகிறீர்கள். அதன் காரணமாக தங்களை வாழ்த்தி பாடுவது எங்களுடைய தர்மம், எங்களுடைய கடமை. நாராயண நாராயண. தேவகணங்களே, இப்போது தங்களுடைய புகழ்ச்சியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன். அது ஏன் தேவரிஷி? அது ஏன் எனில் தேவராஜா, நமது மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மும்மூர்த்திகள் மற்றும் 3 தேவிகளுக்கும் சேவகன் தானே நான். சேவகனை யாராவது துதிப்பார்களா என்ன? தங்களது சுவாமியை துதிபாடுங்கள். நாராயண நாராயண. இருந்தும் தேவரிஷி, சுவாமியிடம் செல்லும் மார்க்கத்தை தாங்கள் தானே எங்களிடம் காண்பித்தீர்கள். அதனால் தாங்களும் எங்களுக்கு சுவாமி தானே. வருணதேவா, சுவாமியாவது மிக கடினம். அதன் பிறகு அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்வது அதைவிட கடினம். இந்த நாரதனுக்கு சேவகனாக இருப்பதிலே மகிழ்ச்சி. காரணம்? தேவராஜா, சுவாமி என்றால் அதற்கு நிறைய பொருள் இருக்கிறது. அந்த வார்த்தையோட அகங்காரம் சேர்ந்தால் அந்த பொருளே மாறிவிடும். இப்போது நான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மும்மூர்த்திகள் மற்றும் 3 தேவிகளின் ஆசீர்வாதத்துடன் இருக்கிறேன். சுவாமியாகி எனக்கு எதற்காக அகங்காரம் வந்து சேர வேண்டும்? அதனால் சேவகனாக இருப்பதிலேயே பெருமைப்படுகிறேன். தாங்கள் புகழ்ந்து துதி பாட வேண்டும் என்றால் அவர்களையே பாடுங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர், மும்மூர்த்திகள் மற்றும் 3 தேவிகளுக்கு தேவரிஷி, என் இதயத்தில் இப்பொழுதே சராசரத்தில் நன்மை விளையும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. தாங்கள் அனுமதித்தால் நாங்கள் ஒன்று கேட்கலாமா? நாராயண நாராயண. தேவேந்திரா, இப்பொழுது நீ பேசுவதை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா? தேவராஜனை போலவே இல்லை. ஏதோ ஒரு பாடசாலையில் சிக்ஷை தரும் ஒரு குருவை போலதான் பேசுகிறாய். நாராயண நாராயண. நான் இடையே குறுக்கிட்டு ஏதோ பேசிவிட்டேன். தாங்கள் ஏதோ கேட்க வந்திருக்கிறேன், கேளுங்க. தேவரிஷி, என் பிரார்த்தனையின் மூலமாக நிச்சயமாக இந்த சராசரத்தில் நன்மை விளையும். ஆனால் தாரகாசுரனின் வதம் சிவபுத்திரனின் மூலம் நடைபெறவில்லை என்றால் அதுவரை இந்த சராசரத்தில் தாரகாசுரனின் அட்டகாசம் நீடித்துதானே இருக்கும். தேவரிஷி, தாங்கள் தாரகாசுரனின் முடிவிற்கு ஏதாவது ஒரு உபாயம் கூறித்தான் ஆக வேண்டும். தேவரிஷி, தாங்கள் தான் உதவ வேண்டும். எப்படியாவது சிவபுத்திரன் கார்த்திகேயனை
சீக்கிரம் இந்த காரியத்தை செய்ய சொல்லுங்கள். சிவபுத்திரன் கைலாயம் வந்த உத்தேசம் என்ன தேவரிஷி? தேவ சேனாதிபதியாகி துஷ்ட தாரகாசுரனை வதம் செய்யத்தானே? இப்போது என்ன செய்வது தேவரிஷி? யுத்தத்தில் வியூகம் வகுப்பதில் தாரகாசுரன் தன் சக்தியை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இப்படியே செய்தால் அவனை வதம் செய்வது மிகவும் கடினமான காரியமாகிவிடும். தேவரிஷி, மகா கணேசரின் கருணையின் காரணமாக சராசரத்தின் ரகசியங்கள் தங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். சிவபெருமானை என்னுடைய தவறை மன்னித்து அருள் புரிந்து தங்களை எப்படியாவது சந்தித்து துஷ்டன் தாரகாசுரனை எப்படி வதம் செய்வது என்று கேட்கச் சொல்லி எங்களுக்கு ஆணையிட்டார். தேவராஜா, எம்பெருமானின் ஆணையை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்த பிறகும் எதற்கு எங்கள் பிரார்த்தனையை கேட்க மறுக்கிறீர்கள் தேவரிஷி? நாராயண நாராயண. தேவேந்திரா, தேவகணங்களே, இப்பொழுது நான் என்னுடைய தேவரிஷி கடமையில் இருந்து விலகிக் கொள்கிறேன். கடமையிலிருந்து விலகுகிறீர்களா? அதன் அர்த்தம்? நாராயண நாராயண, இதுதான் அர்த்தம். இப்பொழுது உன்னை பார்க்கும் பொழுது சிவ ஆராதனை செய்து வந்த உன் மனதில் தைரியம், பக்தி, தன்னம்பிக்கை உருவாகி இருக்கிறது. வேறென்ன வேண்டும்? எந்த பரீட்சையையும் நீ வெல்ல முடியும் தேவராஜா. அந்த தன்னம்பிக்கையே தாரகாசுரனின் அழிவுக்கு நிச்சயம் காரணமாகிவிடும். நாராயண நாராயண. நாராயண நாராயண. ஏ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எம்பெருமான், ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு, பரமபிதா பிரம்மாவின் தாங்கள் அனைவரின் கருணையால் தேவராஜனின் மனதில் தைரியம், வீரம், பக்தி எனும் அனைத்து சக்திகளும் உதயமாகிவிட்டது. இது எல்லாமே தங்கள் அனைவரின் கருணையால் மட்டும்தான். நாராயண நாராயண. ஏ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, எனக்கு தரிசனம் தந்து தனியனாக்குங்கள் பிரபு. தரிசனம் தாருங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தரிசனம் தாருங்கள். நாராயண நாராயண. ஹே பிரபு, உங்களது இந்த தரிசனத்தினால் நான் தன்யனானேன். ஸ்ரீ மகா கணேசா, நான் தேவரிஷி, தங்கள் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பம் என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும். நாராயண நாராயண. பிரபு, தேவர்கள் அனைவருக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது. தேவரிஷி, குமாரன் கார்த்திகேயன் தன் கடமையை நிறைவேற்றுவதற்காக கைலாயம் சென்று விட்டான். நாராயண நாராயண. பரமபிதா பிரம்மா, உலகை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் அனைத்து தேவ சக்திகளும் குமாரன் கார்த்திகேயனுக்கு தாரகாசுரனை வதம் செய்வதற்கு தங்களது சக்தியை தருவதற்காக கைலாயம் வர இருக்கிறார்கள். நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்களும் கைலாயம் சென்று குமாரன் கார்த்திகேயனுக்கு தங்களது ஆசீர்வாதத்தை வழங்குங்கள். நாராயண நாராயண. ஸ்ரீ மகா கணேசா, குமாரன் கார்த்திகேயன் திவ்ய சக்தி அனைத்தும் இல்லாமலேயா பயங்கரமான அசுரன் தாரகாசுரனோடு தேவசேனைகள் இல்லாமலா யுத்தம் செய்ய போகிறார்? தேவரிஷி, குமாரன் தனியாக செல்லவில்லை. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவராஜன் இந்திரன், தேவகணங்கள் மற்றும் தேவ சேனைகளோடுதான் அவன் யுத்த பூமிக்கு செல்கிறான். நாராயண நாராயண. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் மகா கணேசா? இந்திராதி தேவர்களை நான் சந்தித்த பொழுது அவர்கள் இதை பற்றி கூறவில்லையே. தேவரிஷி, தங்களது க்ஷண நேரம் தேவர்களை பொறுத்தவரை யுகத்திற்கு சமமான நீண்ட காலம். தேவரிஷி, ஆச்சரியப்படுகிறீர்களா? ஆச்சரியப்பட்டுக் கொண்டே இங்கு நின்று நேரத்தை வீணாக்காதீர்கள். சீக்கிரம் கைலாயம் செல்லுங்கள். நாராயண நாராயண. ஸ்ரீ மகா கணேசா, தாங்கள் இப்பொழுது எனக்கு திவ்ய தரிசனம் தந்து காட்சி அளித்து விட்டீர்கள். நான் ஒன்றை தெரிந்து கொள்ளலாமா பிரபு? தாங்கள் குமாரன் கார்த்திகேயனுக்கு தாங்கள் திவ்ய சக்தியை அளித்தீர்களா? தேவரிஷி, அந்த சமயம் வெகு தூரத்தில் இல்லை. விரைவிலேயே மாதா பார்வதிக்கு இன்னொரு புத்திரன் ரூபத்தில் திவ்ய அவதாரம் எடுக்கப் போகிறேன். தாங்களே கூறுங்கள் தேவரிஷி, இனிமேல் பிறக்கப் போகும் சிறிய சகோதரன் தன் பெரிய சகோதரனுக்கு உதவ மாட்டானா என்ன? நான் யுத்த பூமியில் ஒவ்வொரு கணமும்
என் பெரிய சகோதரன் கார்த்திகேயனுடனேயே இருப்பேன். ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் குமாரன் கார்த்திகேயன். நாராயண நாராயண. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் மும்மூர்த்தி 3 தேவிகளுக்கு தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் மும்மூர்த்தி 3 தேவிகளுக்கு தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயன் மற்றும் மும்மூர்த்தி 3 தேவிகளுக்கு தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு. நாராயண நாராயண. ஓம் ஸ்ரீ மகா கணேசாய நமஹ. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு. தேவரிஷி, அனன்ய காலத்தில் தாங்கள் மறைந்திருக்கும் போது பக்தியின் மூலம் சக்தியை பெறுவீர்களே, அந்த கவசத்தை குமாரன் கார்த்திகேயனுக்கு அழியுங்கள். நாரதா, கொடுப்பதற்கு யோசிப்பது என்பது லோகத்தில் உள்ள சாதாரண மனிதர்களின் குணம். எதற்காக இப்படி அதிர்ச்சியாக பார்க்கிறாய்? எங்களுடைய மகா சக்தியோடு உன்னுடைய திவ்ய சக்தியையும் குமாரனுக்கு கொடுத்து வாழ்த்து. இப்பொழுது உன்னுடைய பக்தி என்ற காப்பாற்றும் கவசம் தேவைப்படுகிறது. அப்படியே ஆகட்டும் பரமபிதா, அப்படியே ஆகட்டும் ஸ்ரீஹரி. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு. பிரபு, குமாரன் கார்த்திகேயன் அபூர்வமான பாலகன். துஷ்டன் தாரகாசுரனின் அசுர சக்தியிலிருந்து அவனை காப்பாற்றுங்கள் பிரபு. காப்பாற்றுங்கள் மும்மூர்த்திகளே, காப்பாற்றுங்கள் 3 தேவிகளே, காப்பாற்றுங்கள் மும்மூர்த்திகளே. பயப்பட வேண்டாம் மாதாக்களே. குமாரன் கார்த்திகேயனுக்கு சராசரத்தின் சர்வசக்தி பிராப்தமும் கிடைத்திருக்கிறது. தாரகாசுரனை வதம் செய்வது குமாரனுக்கு சாதாரண சுலபமான விஷயம். தாரகாசுரன் யுத்த பூமியில் குமாரனிடம் அதிக நேரம் சண்டையிட முடியாது. தேவசேனாதிபதி குமார கார்த்திகேயா, செல்லுங்கள், உங்கள் சேனையோடு சென்று போரிட்டு சராசரத்திற்கு நன்மை புரியுங்கள். அப்படியே ஆகட்டும் பிதாவே. வருகிறேன் மாதா. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு ஜெய். 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 தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு. மாதா தீதி, என்னாச்சு? தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு ஜெய். தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு ஜெய். தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு ஜெய். ஓம் தேவாதி தேவாய நமக. ஓம் விஸ்வவரதாய நமக. ஓம் மகா கணேசாய நமக. சுவாமி, பரமதேவாய. தாரகாசுரன் தங்களுக்கும் பௌத்திரன் தான். சிவபுத்திரன் குமாரன் கார்த்திகேயன் விசாலமான தன் தேவசேனையை அழைத்துக் கொண்டு தாரகாசுரனை வதம் செய்ய புறப்பட்டு விட்டான் போலிருக்கிறது. சுவாமி, தாரகாசுரனின் உயிரை காப்பதற்கு வழி கூறுங்கள். தேவி திதி, தாரகாசுரனை காப்பதற்கு இப்பொழுது நம் அசுர குரு சுக்கராச்சாரியாரால் மட்டும்தான் முடியும். எப்பொழுது தாரகாசுரன் தான் செய்த தீய செயல்களை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறானோ, பகவான் சிவனிடம் சரணடைகிறானோ, நிரந்தரமாக பாதாள லோகத்துக்கு செல்லவில்லை என்றால் அப்பொழுது அவன் உயிருக்கு ஆபத்து வந்துதான் ஆகும் திதி. விதி இப்படித்தான் இருக்கிறது என்றால் தாரகாசுரன் எதற்கு
அசுரகுரு சுக்கராச்சாரியாரை அவமானப்படுத்தி அனுப்பினான். சுவாமி, தாங்கள் வேறு உபாயம் கூறுங்கள். இதை தவிர ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது. என்ன உபாயம் சுவாமி? இப்பொழுதே அதை கூறுங்கள். எங்களோடு அமர்ந்து மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசருக்கு ஆராதனை செய். அவரிடம் வேண்டிக்கொள், தாரகாசுரனுக்கு நல்ல புத்தி வர வேண்டும் என்று. திதி, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் அனைவருக்கும் வரமளிக்கும் மிக கருணை வாய்ந்தவர். அவர் கருணையின் கடவுள். உண்மையான மனதோடு அவரை யார் ஒருவர் பூஜிக்கிறார்களோ அவர் எண்ணம் நிச்சயம் நிறைவேறும். வாருங்கள், எங்களோடு மூலப்பொருளை ஆராதனை செய்யுங்கள். நீ என்ன கூறினாலும் என்னுடைய மனம் அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காது. உண்மையில் இப்படி ஒரு நிலைமை வருவதற்கு தாங்கள் இருவரும் இங்கு அமர்ந்து விடாமல் செய்து வரும் பூஜைதான் இதற்கெல்லாம் காரணம். தாரகாசுரனை வதம் செய்வதற்குத்தான் நீங்கள் இருவரும் மகா கணேசரை நோக்கி வழிபடுகிறீர்கள். எங்களை அந்நியமாக எண்ணுகிறீர்கள். நீங்கள் எனக்கு என்றுமே அந்நியம்தான். தன்னுடைய விசேஷ சக்தியின் மூலம் 3 உலகத்தின் அதிபதி சொர்க்காதிபதி தாரகாசுரன் இந்த யுத்தத்தில் அவசியம் வெற்றி பெற்றே தீருவான். அப்பொழுது உங்கள் புத்திரன் இந்திரன் உங்கள் முகத்தை பார்ப்பதற்கு கூட உயிரோடு இருக்க மாட்டான். திதி, அகங்காரம் மற்றும் ஆணவம் காரணமாக உண்மையை மறந்து பேசுகிறாய். உனக்கு இது நல்லதல்ல. உன்னிடம் பேசுவதால் எங்களுக்கு நேரம்தான் வீணாகிறது. ஓம் பரமதேவாய நமக, ஓம் விஸ்வவரதாய நமக, ஓம் மகாகணேசாய நமக. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு ஜெய். 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 சேனாதிபதி பயாசுரா, கூறுங்கள் அசுர அரசே. சொர்க்காதிபதி தாரகாசூரன் இப்பொழுதே அசுர சேனைகளை அழைத்துக் கொண்டு யுத்த பூமிக்கு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள். அசுர சேனை யுத்தத்திற்கு தயாராகட்டும். வரதானம் பெற்ற அசுர அரசன் தாரகாசுரனுக்கு வரதானம் பெற்ற அசுர அரசன் தாரகாசுரனுக்கு அசுர அரசன் தாரகாசுரனுக்கு அரசன் தாரகாசுரனுக்கு அசுர அரசன் தாரகாசுரனுக்கு. தாரகாசுரா, யுத்த பூமிக்கு செல்வதற்கு முன் சுக்கிராச்சாரியார் ஆசிரமத்தில் வந்து என்னை பார்த்து செல். சேனாதிபதி பயாசுரா, நீங்கள் அனைவரும் இங்கேயே இருந்து சொர்க்காதிபதியின் ஆணைக்கு காத்திருங்கள். நானே சகலமும். 3 உலகத்தின் அதிபதி தாரகாசுரனுக்கு அசுர அரசன் தாரகாசுரனுக்கு. எனக்கு நன்றாக தெரியும் சுக்கிராச்சாரியாரே, தாங்கள் என்னுடைய ஆணையை எப்பொழுதும் நிறைவேற்றியே தீருவீர்கள். பாதாள லோகத்தில் உறங்கும் அசுர சேனையை அழைத்து அவர்களை தாரகாசுரனோடு சிவபுத்திரனை வதம் செய்வதற்காக அனுப்பி வையுங்கள். நானே சகலமும், நானே சகலமும், நானே சகலமும். அசுர மாதா திதி, தாங்கள் அசுர எதிரி சுக்கிராச்சாரியாரின் ஆசிரமத்திற்கு எதற்காக என்னை அழைத்தீர்கள்? ஏற்கனவே கூறினேன் அல்லவா, எப்பொழுதும் இந்த அசுர எதிரியின் முகத்தை நான் பார்க்க விரும்பவில்லை என்று. பிறகு எதற்கு என்னை இங்கு அழைத்து அவமானப்படுத்துகிறீர்கள்? ஏன்? வரம் பெற்ற தாரகாசுரா, நீ பரமவீரன் தான். மகாபலி, 3 உலகத்தின் சுவாமி, சொர்க்கத்தின் அதிபதி நீ. இருந்தும் பராக்கிரமம், ராஜநீதியின் மூலம் என்ன என்பதை இதுவரை நீ அறிந்ததில்லை. நானே சகலமும். எனக்கும் புரியவில்லை. தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் என்று அசுரமாதா? பலத்தையும் பராக்கிரமத்தையும் முறையோடு பின்பற்றினால் எந்த ஒரு எதிரியும் நிச்சயம் வெல்ல முடியும். ராஜரீதியை பின்பற்றினால் சத்ருவால் உன்னை வெல்ல முடியாது. அர்த்தம்? அர்த்தம், ராஜநீதியின் முறையில் நண்பனே
எதிரிதான். அவசரமும் அவசியம்தான் அவன் யார் என்பதை நிர்ணயிக்க முடியும். நேற்று வரை உனக்கு சக்தியை பெற அசுரகுரு சுக்ராச்சாரியின் உதவி தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். நீயும் அவர் பேச்சை எதிர்த்து அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இன்று அவர் உதவி உனக்கு அவசியம் தேவை. அதன் காரணமாக அவரை நண்பனாக எண்ணி அவர் உதவியை கேள். அவரிடம் உதவி கேட்க வேண்டிய அவசியமில்லை அசுரமாதா. இப்பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் மனதில் அசுர குலத்தின் தீமையை பற்றிதான் எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். வரம் பெற்ற தாரகாசுரா, அசுர குருவின் உள்ளிருக்கும் புண்ணிய மனது இதுவரை உறங்கிக் கொண்டிருந்தது. இப்பொழுது நான் தான் அழைத்திருக்கிறேன். இப்பொழுது சுக்கராச்சாரியார் பாதாளத்தில் இருக்கும் அசுர சக்தியை அழைப்பதற்கு சம்மதித்து விட்டார். எங்கிருக்கிறது சுக்கராச்சாரியரின் புனிதமான மனது? நான் அவர் மனதில் இப்பொழுது களங்கத்தை தான் பார்க்கிறேன். தாரகாசுரா, நான் உனக்கு உதவி செய்வதாக இருக்கிறேன். பாதாளவாசி அசுர சக்திகளை வரவழைத்து உனக்கு உதவி செய்ய கூறுகிறேன். இருந்தும் 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 என்ன அசுரகுரு சுக்கராச்சாரியாரே? தயவு செய்து என் அறிவுரையை கேள் தாரகாசுரா. சிவபுத்திரனோடு யுத்தம் செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டு நீ பகவான் சிவனிடம் சரணடைந்து விடு. சிவனிடம் சரணடைவதா? அவர் அசுர இனத்திற்கும் நம் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். நான் இங்கு உங்கள் உபதேசத்தை கேட்க வரவில்லை அசுரகுரு சுக்கராச்சாரியாரே. அசுரமாதா, நான் பாதாளத்தில் இருக்கும் அசுரர்களின் சக்தி இல்லாமல் சிவபுத்திரனை வதம் செய்வேன், வதம் செய்து காட்டுவேன். ஆனால் நீங்கள் அன்றும் அசுர எதிரிதான், இன்றும் அசுர எதிரிதான், என்றும் அசுர எதிரிதான். தாரகாசுரா, உனக்கு ராஜநீதியையும் பராக்கிரமத்தையும் அசுரமாதா கற்றுத் தந்திருக்கிறாள். ஆனால் அது நமக்கு இப்பொழுது உதவாது. பக்தியின் மூலம் முக்தியை பெறலாம். பக்தி எல்லாம் கபடம் நிறைந்தது சுக்கராச்சாரியாரே. நீங்கள் என்ன சிக்ஷை கற்றுத்தரப் போகிறீர்கள்? நீங்கள் வணங்கும் சிவனை நன்றாக ஆராதனை செய்து கொள்ளுங்கள். அது சிவபுத்திரனின் வதத்திற்கு பிறகு சொர்க்காதிபதியின் குரோதத்திலிருந்தும் தண்டனையிலிருந்தும் தங்களை காப்பாற்ற அவசியம் தேவைப்படும். நானே சகலமும். என்ன கூடிய குணம் தங்களுக்கு அசுரகுரு? என்னுடைய பௌத்திரன் தாரகாசுரன் யுத்த பூமிக்கு செல்லுகிறான். ஆனால் தாங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள். அழையுங்கள் அவர்களை, அசுர சேனைகளை. எழுப்பி விடுங்கள் அசுர சக்தியை, எழுப்பி விடுங்கள். அசுரகுரு சுக்கராச்சாரியாரே, பாதாளத்தின் அசுர சக்தி அசுர மாதா திதியின் குரலை ஒருபோதும் அலட்சியப்படுத்த மாட்டார்கள். இருந்தும் இப்பொழுது அசுர மாதாவே அசுர சக்தியை குரல் கொடுத்து அழைத்து விட்டால் பிற்காலத்தில் தங்களுக்கு அவசியமே இல்லாமல் போய்விடும். நான் தங்களுக்கு கடைசி முறையாக ஆணையிடுகிறேன். அழையுங்கள் அவர்களை, அசுர சக்திக்கு அழைப்பு விடுங்கள். பாதாளவாசி அசுர சேனைகளே எழுந்தருளுங்கள். 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 பாதாளவாசி அசுரர்களே, உங்களுக்கு அசுரமாதா திதியின் அழைப்பு. அசுரகுரு சுக்கராச்சாரியார் ஆணையிடுகிறார். அசுர அரசன் தாரகாசுரனுக்கு உதவி செய்ய எழுந்தருளுங்கள், 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 எழுந்தருளுங்கள். பாதாளவாசி அசுர சேனைகளே எழுந்தருளுங்கள். பாதாளவாசி அசுர சேனைகளே எழுந்தருளுங்கள். பாதாளவாசி அசுர சேனைகளே எழுந்தருளுங்கள். பாதாளவாசி அசுர சேனைகளே எழுந்தருளுங்கள்.
பாதாளவாசி அசுர வீரர்களே, செல்லுங்கள். 3 உலகத்தின் சுவாமி அசுர அரசன் தாரகாசுரனுக்கு உதவி செய்யுங்கள். செல்லுங்கள். வரதானம் பெற்ற சொர்க்காதிபதி தாரகாசுரனுக்கு, தாரகாசுரனுக்கு, தாரகாசுரனுக்கு. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயா, வெற்றி உண்டாகட்டும். வணங்குகிறேன் தேவகுரு பிரகஸ்பதி. தாங்கள் எனக்கு ஆசீர்வாதம் தாருங்கள். அப்பொழுதுதான் என் சக்தி முழுமையடையும். பாதிக்கப்பட்ட தேவர்களையும் மானிடர்களையும் துஷ்ட தாரகாசுரனின் அக்கிரமத்திலிருந்து காப்பாற்ற முடியும். என் ஆசீர்வாதமும் நல்லெண்ணமும் என்றும் உங்களுடன் இருக்கும். वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, குமாரன் கார்த்திகேயனுக்கு. உங்களுக்கு மும்மூர்த்தி 3 தேவிகளின் ஆசியும் அனைத்து மகாசக்திகளும் முழுமையாகவும் கிடைத்திருப்பதை பற்றி சந்தோஷப்படுகிறேன். இருந்தும் தாரகாசுரனிடம் யுத்தம் செய்வதற்கு முன்பு தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆவாகனம் செய்து அவர் கருணையையும் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவகுரு, நான் இன்னும் பாலகன்தான். எப்படி மூலப்பொருளை வணங்கி வழிபடுவது என்று தெரியாதவன் நான். அது எப்படி என்று தாங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள். மூலப்பொருள் பரமபிதா ஸ்ரீ மகா கணேசரை எப்படி ஆவாகனம் செய்ய வேண்டும் என்று நான் தங்களுக்கு அவசியம் கற்றுத்தருகிறேன். என்னோடு சேர்ந்து கூறுங்கள். ஓம் பரமதேவாய நமஹ. ஓம் பரமதேவாய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் மகாகணேசாய நமஹ. ஓம் மகாகணேசாய நமஹ. ஓம் வரதாய நமஹ. ஓம் வரதாய நமஹ. நாராயண நாராயண குமாரா, இப்பொழுது நான் கூறுவதை நீயும் கூற வேண்டும். ஏ மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தாங்கள் யுத்தத்தில் என்னுடன் இருப்பதாக நாரதருக்கு வாக்கு கொடுத்திருந்தீர்கள். குமாரா, கேட்பவர்களுக்கு வரத்தை அளித்தரும் மகா கணேசரின் லீலையை நினைத்து இப்படி நீ பிரமிக்க வேண்டாம். இப்பொழுது நான் கூறினேனே, அதை நீயும் கூறு. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரே, இந்த யுத்தத்தின் போது என்னுடன் இருப்பதாக நாரதருக்கு வாக்கு கொடுத்தீர்களே, அதன் காரணமாக இப்பொழுது என் குரலை ஏற்றுக்கொண்டு உங்கள் முழு தரிசனத்தை தந்து என்னை வாழ்த்துங்கள். அதன் காரணமாக இப்பொழுது என் குரலை ஏற்றுக்கொண்டு தங்களின் முழு தரிசனத்தையும் எனக்கு தந்து என்னை வாழ்த்துங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு. வணங்குகிறேன் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா. இப்பொழுது நான் சிறிது காலத்திற்குத்தான் தங்களது வணக்கத்திற்கு உரியவனாக இருப்பேன் குமாரன் கார்த்திகேயா. அர்த்தம்? அதன் அர்த்தம், எப்பொழுது நான் மாதா பார்வதியின் திவ்ய புத்திரன் ரூபத்தில் திவ்ய அவதாரம் எடுக்கிறேனோ அப்பொழுதே தாங்கள் பெரியவனாகி விடுவீர்கள். அப்பொழுது நான் தான் தங்களை வணங்க வேண்டும். தங்கள் எண்ணத்தின் மூலம் இந்த சராசரத்தை இயக்கி வரும் மூலப்பொருள் ஸ்ரீ கணேசரே, தேவரிஷி நாரதர் கூறுவது உண்மைதான். தங்கள் லீலைகளை புரிந்து கொள்வது சாதாரணம் என்ன, அசாதாரண புத்தி உடையவர்களால் கூட முடியாத காரியம். நாராயண நாராயண குமாரன் கார்த்திகேயா, ஸ்ரீ மகா கணேசரின் லீலைகளில் இதுவும் ஒன்று என்று எண்ணிவிடாது. தேவரிஷி, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் என்னுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. எப்பொழுது இந்த படைப்பு விதியில் முதல் ஆதாரமான மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தன்னை பூஜிப்பதை விரும்பவில்லையோ, எப்பொழுது அவர் என் இளைய சகோதரனாக அவதாரம் எடுக்கிறாரோ
அப்பொழுதே மகா கணேசர் முறைப்படி எனக்குத்தானே பூஜை செய்ய வேண்டும். அப்படியா எண்ணுகிறீர்கள் குமாரன் கார்த்திகேயா? தங்களது கார்த்திகை மாதாக்கள் தங்களுக்கு அறிவை புகட்டும் போது சேர்த்து சாதுரியத்தையும் புகட்டியிருக்கிறார்கள். தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயா, தங்களுக்கு உதவி செய்வதாக நான் இப்பொழுதே வாக்களிக்கிறேன். தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். சுவாமி தாரகாசுரனுக்கு, மூலகின் சுவாமி தாரகாசுரனுக்கு, மூலகின் சுவாமி தாரகாசுரனுக்கு, தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, 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 மூலகின் சுவாமி தாரகாசுரனுக்கு, மூலகின் சுவாமி தாரகாசுரனுக்கு, மூலகின் சுவாமி தாரகாசுரனுக்கு, தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, மகாசக்தி வாய்ந்த அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, மகாசக்தி வாய்ந்த அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, மகாசக்தி வாய்ந்த தாரகாசுரனுக்கு, மகாசக்தி வாய்ந்த அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் மகாசக்தி வாய்ந்த தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, மகாசக்தி வாய்ந்த தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசர் தேவசேனாதிபதி குமாரன் கார்த்திகேயனுக்கு, நானே சகலமும். மகாசக்தி வாய்ந்த தாரகாசுரனுக்கு, அசுர அரசன் தாரகாசுரனுக்கு, மகாசக்தி வாய்ந்த தாரகாசுரனுக்கு, நம் சுவாமியின் வீரத்தை பார்த்தாயா? அந்த துஷ்ட தேவர்களை கண்டு சற்றும் பயப்படாமல் அவர்கள் அருகில் செல்கிறார். உன் முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு யுத்தம் செய்ய மனமே வரவில்லை. செல், அறியாமல் சொர்க்காதிபதி தாரகாசுரனிடம் யுத்தம் செய்ய வந்த உன் தவறை மன்னித்து உன்னை விடுகிறேன். செல் செல் பாலகா, செல். தெரியாமல் வந்து விட்டாய் பாலகா, நீ செல், சென்று விடு. தாரகாசுரா, நீ புத்திசாலியும் இல்லை வீரனும் இல்லை. உன்னுடன் யுத்தம்
உன்னிடம் புரிய நான் மிகவும் ஆவலுடன் வந்தேன். உன்னை பார்த்ததும் அந்த எண்ணமே எனக்கு போய்விட்டது. நீ யுத்த பூமிக்கு வந்து யுத்தம் செய்வதற்கு பதிலாக உன் தற்பெருமையை பேசி பெரிய வீரன் போல் காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறாயே. உனக்கு தெரியாதா மூடா? பிறக்கும் போதே ஒவ்வொருவரின் விதியும் எழுதப்படுகிறது. அதற்கு பிறகு யாராக இருந்தாலும் அந்த விதியை மாற்ற முடியாது. வாயை அடக்கு பாலகா. உனக்கு தெரியாதா? இப்பொழுது யார் முன் நிற்கிறாய்? மரணத்தின் முன்னால் நின்று உன் சாமர்த்தியம் போய்விட்டது. மரணத்தை பற்றி எனக்கு பயமே இல்லை. காரணம் நான் மகா காலன் தேவாதி தேவன் சிவனின் புத்திரன். ஆனால் இன்று என்னை பொறுத்தவரையில் நீ மகா பராக்கிரமசாலியான ஒரு எதிரியின் முன் நிற்கிறாய். உன் மரணத்தை அறியாத உன் பிதா மகா காலன் சிவனாக இருந்து என்ன பயன்? எனக்கு உன் மீது அன்பு இருக்கிறது. அன்பிருந்தால் அதை உன்னோடு வைத்துக்கொள். யுத்த பூமியில் அன்பு தேவையில்லை, குரோதம் தான் தேவைப்படும். குரோதம் தான். நானே சகலமும். யுத்த நிதியை பற்றி இப்பொழுது நீயே எனக்கு எச்சரிக்கை விடுக்கிறாய். யாருக்கும் நான் எதையும் கூறவில்லை. உண்மையை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. செல் அசுரா செல். போய் சங்கை ஊதி யுத்தத்தை ஆரம்பிக்க சொல். நீயா என்னுடன் யுத்தம் செய்ய போகிறாய்? என் தனுசு ஏற்படும் சத்தத்தை கேட்டாலே உனக்கு தெரியும் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று. தாரகாசுரா, தனுசின் சத்தத்தை வைத்துதான் உன் வெற்றி தோல்வியை நீ முடிவு செய்ய விரும்பினால் இப்பொழுது என் தனுசுவின் சத்தத்தை பார். மூன்று உலகத்தின் சாமியே, சொர்க்காதிபதி வரம் பெற்ற தாரகாசுரா, என் தனுசுவின் சத்தத்தை கேட்டவுடன் பயந்து விட்டீர்களா என்ன? ஆரம்பியுங்கள். ஆரம்பியுங்கள். நானே சகலமும், நானே சகலமும். Hey! நாராயண நாராயண, அற்புதம், பிரமாதம். தேவகுரு, தாங்களே பாருங்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் மறை உருவில் வந்து சகோதரருக்கு எவ்வாறு உதவுகிறார்கள்? வரம் பெற்ற தாரகாசுரா, உன்னுடைய சக்தி இவ்வளவுதானா? எப்படி குமாரனின் முன் வந்து நிற்கிறாய்? யார் அந்த மறைந்த சக்தி?
சொர்க்காதிபதி தாரகாசூரனின் முன்னே வா. மறைந்திருந்து முயற்சி செய்யாதே. யார் அது? வெளியே வா. என் முன்னே வந்து நில். மூடபுத்தி தாரகாசுரா, உன்னை வதம் செய்வதற்குத்தான் சிவபுத்திரன் கார்த்திகேயனுக்கு என்னுடைய சக்தியை வழங்கியுள்ளேன். நான் தான் இருப்பேன் என்று உனக்கு தெரியாதா? எதற்காக என்னை அழைக்கிறாய்? ஓ, நீயா? இதை பாருங்கள் நாரதரே. பெரிய சகோதரர் மறைந்திருக்கும் சிறிய சகோதரனின் சக்தியோடு திவ்ய அஸ்திரத்தை எத்தனை சாதுரியத்தோடு கையாள்கிறார். நானே சகலமும். அஸ்திரா, எழுந்தருளுங்கள். Ah!